வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 71ஆம் பாகத்தில் ஆலய வழிபாடு பற்றிய 6வது அமர்வு. ஆலய வழிபாட்டின் நோக்கம் மனிதர் உருவ வழிபாட்டில் தொடங்கி அரூபமாகிய ஆதிசிவத்தை உணர வேண்டும் என்பதே. தெரிந்த ஒன்றில் இருந்துதான் தெரியாத ஒன்றுக்கு போக முடியும். ஸ்தல விருட்சம் என்று தெய்வீக மூலிகை மரங்களை ஆலயங்களிலே வைத்திருப்பார்கள். இந்த ஸ்தல விருட்சம் ஓசோன் என்ற உயிர்வளி காற்றை ஈர்த்து அதிகாலையில் தன்னை சுற்றி வந்து வணங்குகின்ற பக்தர்களின் சுவாசத்தோடு கலந்து அவர்களது உடல் நலத்தை மேன்மைப்படுத்தி மனதுக்கு சாந்தத்தை ஏற்படுத்தும். இந்த ஸ்தல விருட்சத்தை எப்படி வணங்க வேண்டும் என்பதிலே ஒரு நுட்பம் உண்டு. இதை சமீப காலத்திலே ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஷின்ரின் யோகு என்பவர் 1980 ஒரு மன சிகிச்சை என்ற ஒரு முறையை கண்டெடுத்தார். ஃபாரஸ்ட் தெரப்பின்னு சொல்றாங்க. அதாவது 200 ஆண்டுகள் ஏறக்குறைய முதிர்ந்த ஒரு மரத்தை தழுவி கொண்டு அதனோடு மனதை இணைக்கின்ற போது இரத்த அழுத்த நோய் குணப்பட்டு விட்டது என்ற உண்மையை அறிவியல் பூர்வமாக நிரூபித்தார் ஷின்ரின் யோகு. இந்த நுட்பம் ஜெர்மனி, சீனா போன்ற நாடுகளிலேயும் பரவி கொண்டிருக்கிறது. இதை முதல் கண்டெடுத்தவர்கள் இந்திய திருநாட்டைச் சேர்ந்த ஞானிகள் தான். அவர்கள்தான் ஆலயங்களிலே ஸ்தல விருட்சத்தை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஐதீகத்தை வகுத்தவர்கள். ஸ்தல விருட்சம் இதன் மீது உள்ளங்கைகளை வைத்து கண்களை மூடி நமது மூதாதையரான தாவரங்களில் ஒன்றாகிய இந்த விருட்சம் எனது உடலில் உள்ள தீய அலைகளை, அதாவது நோய் கிருமிகளை ஈர்த்து பூமியில் சமன் செய்யட்டும், இதனிடம் உள்ள ஆக்கப்பூர்வமான தெய்வீக அலைகள் எனது உடலிலே பாயட்டும் என்று ஒரு சங்கல்பத்தோடு ஸ்தல விருட்சத்தை 2 உள்ளங்கைகளால் பற்றி கொண்டு இந்த சங்கல்பத்தை ஏற்றினால் நல்லதொரு மாற்றத்தை சந்திக்கலாம். இதை அந்த விருட்சத்தோடு மனதால் பாவனையோடு கவனித்து இந்த சங்கல்பத்தை செய்யணும். கூட்டம் மிகுந்த நேரத்தில் இதை செய்வதற்கு சற்று சிரமமாக இருக்கும். எனவே கோவிலில் கூட்டம் இல்லாத நேரத்தில் ஸ்தல விருட்சத்தை இந்த முறையிலே வணங்கினோம் என்றால் உடலுக்கும் மனதுக்கும் நல்லதொரு மாற்றத்தை தரும் என்ற நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கையைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. அதாவது வேப்பை,
வில்வம், அரச மரம் போன்றவை எல்லாமே தெய்வீக விருட்சங்களாக மதிப்பிட்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன என்றால், இது ஓசோன் என்று சொல்லக்கூடிய உயிர்வேதி காற்றை அதிக அளவில் ஈர்த்து கீழ்ப்பகுதியிலே அளிக்கக்கூடிய சிறப்பு மிக்க ஒரு விருட்சங்கள். அதனால்தான் அதிகாலையில் அந்த ஓசோன் என்று சொல்லக்கூடிய உயிர்வெளி காற்று வெப்பம் மிகுந்தால் லேசாகி மேலே போய்விடும். அதனால்தான் சூரிய உதயத்திற்கு முன்பே ஆலை வழிபாடு பிரம்ம முகூர்த்தத்தில் என்றெல்லாம் முறைகளை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இதனுடைய தத்துவார்த்தம் புரியாத காரணத்தினால்தான் இந்த அதிக மாதத்திலே கூட 6 மணிக்கு ஆலயத்தை திறப்பது சில இடங்களிலே இல்லை. அந்த குருக்களிடத்திலே கேட்ட போது எல்லாரும் 8 மணிக்கு மேலதான் வரா, நான் நேரத்துக்கு தள்ள வச்சு என்ன செய்யறது என்றார். சோ குருக்களும் யாருக்கும் சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு தெளிவு இல்லை. மக்களுக்கும் சடங்கு சம்பிரதாயங்களில உள்ள விஞ்ஞானம் பிடிபடுவது இல்லை. அதனால் மிக அற்புதமான ஐதீகங்கள் எல்லாம் பொருளற்றவையாக கேளிக்கைக்குரியவைகளாக மாறிக்கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் அறிவியல் பூர்வமாக விளக்கினால்தான் நமது முன்னோர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு, தங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்து கண்டெடுத்த இயற்கை ரகசியங்கள் இந்த உயிர்வெளி காற்று நம்ம உடலிலே பாய்கின்ற போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். சாந்தமான மனதிற்கு மன உறுதி கூடுதலாகும். இந்த மன வலிமை அனுபவமாகிய சுத்த வெளியை அனுபவத்தில் தவத்தின் மூலம் உணர்வதற்கு துணை செய்யும். மனதில் உள்ள தீய எண்ணங்களை விரைவில் நீக்கிவிடும். அதனால் ஆலய வழிபாட்டிற்கு உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்ற அதிகாலை 3 மணி முதல் சூரிய உதயம் வரைக்கும் உள்ள காலம். இதிலேயும் கோவில் பிரகாரத்தை 108 முறை வலம் வந்து வணங்க வேண்டும் என்ற ஒரு கணக்கு உண்டு. அதாவது இந்த 108, 48 இதெல்லாம் ஒரு கணக்கு அடங்கியிருக்கிறது. இப்போ 48 ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். அது என்ன கணக்கு என்றால் 27 நட்சத்திர தொகுதிகள், 12 வீடுகள், நீங்கள் அன்மியூட்டா போயிட்டீங்க. அதாவது நட்சத்திர தொகுதிகள் 27, 12 ராசிகள், நவக்கோள்கள் கூட்டி 48 வரும். இவற்றோடு இந்த கோள்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சனத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றனவோ மீண்டும் அதே இடத்திற்கு வருவதற்கு 60 ஆண்டுகள் ஆகும் என்று ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள் நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள். அந்த 60ஐயும் கூட்டிக் கொண்டோம் என்றால் 48ஓடு 60 சேர்த்தால் 108 வரும். இதைத்தான் அஷ்டோத்திரம் என்று மந்திரங்களுடைய எண்ணிக்கை அமைத்தார்கள். அது மட்டுமல்ல, மண்டலங்கள் எண்ணிக்கை என்பது எங்கே சொல்லவில்லை. பல மண்டலங்கள் தான் சொல்றோம்.
கந்த புராணத்தில் மட்டுமே 1008 மண்டலங்கள் உள்ளதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. ஸ்தல விருட்சத்தை சுற்றி வருகின்ற போதும், கோவிலை சுற்றி வலம் வருகின்ற போதும், நாம் இயல்பாக நடந்தாலும் சரி, சற்று வேகமாக நடந்தாலும் சரி, நுரையீரல்கள் நன்றாக சுருங்கி விரியும். அப்படி சுருங்கி விரிகின்ற போது இந்த உயிர்வழி காற்றை அதிகமாக சுவாசித்து உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக வெளிப்படுத்துகின்றோம். அப்ப உள்ளே சுவாசிக்கக்கூடிய காற்றின் உயிர்த்தன்மை நிரம்பிய நேரம் பிரம்ம முகூர்த்தம். அதனால் இந்த உயிராற்றல் நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் மனதுக்கு சாந்தத்தையும் அளிக்க வல்லது. தெய்வ நீதிக்கு தர்மத்திற்கு இணைந்து வாழ்கின்ற மனப்பக்குவத்தையும் அளிக்கும். அது மட்டுமல்ல, திணிவு பெற்ற உயிர் சக்தி, காலையில் வகுப்பிலே நாம் சொன்னது போல நல்ல ஒரு சந்ததி உருவாவதற்கும் துணை செய்யும். அதனால் காலை 7 அல்லது 8 மணிக்கு பின்பு ஆலை வழிபாடு செய்பவர்களுக்கு இந்த ஓசோன் காற்றினுடைய நன்மை அந்த அளவிலே கிடைக்காது. ஏனென்றால் 6 மணிக்கு சூரியன் உதித்த பிறகு சூரியனின் கதிர்கள் பூமியின் காற்று மண்டலத்தில் ஊடுருவி வெப்பத்தை அதிகப்படுத்தி கொண்டே வரும். வெப்பம் அதிகமாக ஆக வெப்பத்தால் விரிவடையும் இல்லையா? அப்போ இந்த குளிர்ச்சியான அலைகள் விரிவு பெற்று மேல் நோக்கி போய்விடும். அப்ப சுவாசத்திற்கு அந்த காற்று கிடைக்காது. அதனால் காலை 8 மணிக்கு பிறகு கோவிலுக்கு செல்பவர்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது. இதை மதிப்பு உணர்ந்து மனதின் ஆற்றலை பெருக்கி உடல் நலம், மன நிறைவு, பொருள் நிறைவு, ஆத்ம நிறைவு என அனைத்து வளங்களும் பெற்று மக்கள் சிறப்பாக வாழ ஞானிகள் அமைத்து தந்த அற்புதமான ஒரு சடங்கு முறையே ஆலய வழிபாடு. இந்த ஆன்மீகத்திலே லௌகிகமும் அடங்கும். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே என்றார் திருமூலர். உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம். இந்த முதல் வரியில கோவில், ஆலயம் என்ற 2 சொற்கள் வந்திருக்கின்றன. பொதுவாக இந்த 2 சொற்களுக்கும் ஒரே பொருளாகத்தான் நாம் கருதி இருக்கின்றோம். அதாவது வழிபடும் இடத்தை குறிப்பதாக புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் திருமூலர் சொன்ன கருத்து வேறாக உள்ளது. உள்ளம் பெரும் கோவில், ஊனுடம்பு ஆலயம். உள்ளம் என்ற சொல்லை உள் கூட்டல் அம் என்று 2ஆக பிரிக்கலாம். அதாவது இயக்கத்தில் மையம் கொண்டுள்ள பிரணவம். இறைத்துகளிலேயும் சுத்தவெளியின் பின்னப்பட்ட கூறு உண்டு. அதனுடைய பரிணாமத்தின் உச்சகட்டமாகிய மனிதன் இடத்திலேயும் ஆத்மாவிலே மையம் கொண்டுள்ளது அதே சுத்தவெளியின் பின்னப்பட்ட அறிவுதான். எனவே உள் அடங்கிய அம் என்பது காந்தம், பிரணவ பொருள். அப்போ காந்த களத்திற்கு மையமாக உள்ளே அமைந்திருக்கிறதுனால் நம்முடைய ஆத்மாவை, கருமையத்தை உள்ளம் என்று சொல்வார்கள். அப்போ உள்ளம் பெரும் கோவில் நமக்கு உள்ளடங்கியிருக்கிறது மட்டும் அல்ல, நம்மை சூழ்ந்தும் இருப்பது காந்த வெளி, பிரம்மலோகம், யூனிவர்ஸ். அதுதான் மிக பெரியது. அதை விட பெரியது ஒன்று இல்லை. எனவே உள்ளம் பெரும் கோவில். ஒவ்வொரு அணுவுக்கு உள்ளாகவும்
அனைத்துமாக பிரபஞ்சத்திற்குள் நிறைந்திருக்கின்ற காந்த களமே பெரும் கோவில். ஊனுடம்பு ஆலயம். ஊன் என்றால் சதையால் ஆன உடம்பு, ஊன் உடம்பு. இதில் மையம் கொண்டது ஆத்மா, ஜீவாத்மா. ஜீவாத்மாவிற்கு மூலமானது பரமாத்மா. எனவே ஜீவாத்மா தனக்கு மூலமாகிய பரமாத்மாவோடு ஐக்கியமாவதே, இணைவதே ஆன்மா கூட்டல் லயம், ஆலயம், ஆன்மலயம். எனவே ஆலயம் என்ற பக்குவம், அனுபவம், இது புறத்தே நிகழ்வது அல்ல, நமக்குள் அகத்தே நிகழ்வது. நமது ஆன்ம லயத்தில் அருளப்படுவதே பெரும் கோவில் தரிசனம், விஸ்வரூப தரிசனம். அதனால்தான் உள்ளம் பெரும் கோவில் ஊனுடம்பு ஆலயம் என்ற முதல் வரியிலேயே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள இணைப்பையும், அந்த இணைப்பை அனுபவத்தில் பெறக்கூடிய பக்குவத்தையும் விளக்கியிருக்கின்றார் திருமூலர். இதில் இந்த ஆன்ம லயத்தில் பெறக்கூடிய மேன்மை 16 வகை சம்பத்துக்கள். இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை என்ற 16 வகை பேர்களுக்கு மேல் நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு பெறன வேண்டும். இவை அனைத்தையும் அருள வல்லது ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம். இதை நோக்கிய, இந்த பக்குவத்தை நோக்கிய ஒரு பயணம்தான் ஆலய வழிபாட்டிலே தொடங்கி பரமாத்ம தரிசனத்திலே நிறைவு பெறுகிறது. சிலை வணக்கம் தரிசனம் முடிந்த பிறகு பிரகாரத்திலே அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் மாணவ பருவத்திலேயே, இளமை பருவத்திலேயே கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்வியல் விழுமியங்கள். இதைத்தான் பிரம்மச்சரியம் என்று குருகுல கல்வியாக நமது முன்னோர் கற்றுக்கொண்டதும் நமக்கு விட்டு சென்றதும் இந்த செல்வத்தை தான். பிரம்மச்சரியம் என்பது திருமணம் ஆகாமல் இருக்கின்ற பருவம் என்று மட்டும் பொருள் அல்ல. பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற வழிவகையை கற்றுக்கொள்கின்ற மாணவ பருவமே பிரம்மச்சரியம். இதுதான் உண்மையான அசல் பொருள். பிரம்மத்தை அனுசரித்து வாழ்கின்ற மனப்பக்குவத்தை பெறுவதற்கான கல்வியை கற்று தேர்கின்ற மாணவ பருவம். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி என்று சொல்கின்றோமே, அதுபோல் ஆத்மாவை கொண்டே பரமாத்மாவை லயமாகி மேன்மை பெற வேண்டும். சரி, மனம் இதற்கு அவ்வளவு எளிதில் வழிவிட்டு விடுமா? மனம் பக்குவமாகி இதற்கு ஒத்து வரும் வரைக்கும் நமக்கு துணை செய்வது சிலை வணக்கமே. அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. மனம் பழுத்து வருகின்ற வரைக்கும் சிலைதான் கடவுள் என்று நம்பும். அனுபவம் பெற்ற பிறகு, தெய்வ தரிசனம் பெற்ற பிறகு, ஞானம் பெற்ற பிறகு, தெய்வம் பரிணமித்த பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய பாறை, அதிலிருந்து வடிக்கப்பட்ட இந்த சிலையும் கடவுளே என்று வணங்கும். அப்போ துவக்கத்தில் பக்தி மார்க்கத்தில் இதுதான் தெய்வம் என்று வணங்குகிறோம். ஞானத்தின் உச்சத்தில், அனுபவத்தில் இதுவும் தெய்வமே என்று வணங்குகிறோம். இதுதான் தெய்வம் என்பதற்கும் இதுவும் தெய்வமே என்று ஏற்பதற்கும் மிக பெரும் பேதம் உண்டு.
ஒன்று நம்பிக்கை, இன்னொன்று விளக்கத்தில் பெற்ற அனுபவம். சிந்தனையில் உயராத குழந்தைகளுக்கும் சிந்திக்க தெரியாத மாக்களுக்கும் சிலை வணக்கம் தான் ஒரே துணை. நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அறியாமல் ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், அறிந்த தெளிவில் ஏற்பதும் சரிதான். அதனால் பக்திக்கும் ஞானத்திற்கும் பக்திக்கும் ஞானத்திற்கும் முரண்பாடு கிடையாது. விஞ்ஞானமும் இதை மறுக்கவில்லை. ஆனால் சிலை வணக்கத்திலேயே தேக்கம் அடைந்துவிடக்கூடாது. அதன் உச்சமாகிய ஞானத்தை தொட்டு முக்தியையும் அடைய வேண்டும். பக்தி, ஞானம், முக்தி. இந்த முக்தியில் வாழ்ந்து முடிகின்ற போது அடைகின்ற நிலை மோட்சம். மோட்சம் அதிலேதான் வாழ்க்கை நிறைய பெறும். எனவே உடல் திருப்தி, மன திருப்தி, பொருள் திருப்தி, ஆத்ம திருப்தி என்ற 4 வகையிலையும் நிறைவாக வாழ்ந்து விட்டோம் என்ற மனதின் மகிழ்ச்சியே, மன நிறைவே வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடையாளம். எது ஒன்றிலே நாம் குறைவாக நினைக்கிறோம் என்றால் அந்த குறைப்பட்ட மனம் இன்னும் ஒரு பிறப்புக்கு காரணமாகும். எனவே சிலைகளாக இருப்பதும் இறைவனே என்பதில் மாற்று கருத்தில்லை. சிலைகள் மட்டும்தான் தெய்வம் என்பதிலேதான் நாத்திக வாதங்களும் சிக்கல்களும் சச்சரவுகளும் சண்டைகளும் உருவாகின்றன. இந்த கருத்தை கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்த்தாலே எல்லோரும் விளங்கிக் கொள்ளலாம். இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளாக சிலை திருட்டு என்பது ஒரு தொழிலாக மாறிவிட்டது. பல ஆலயங்களில் பல சிலைகள் திருட போய்விட்டன. குறிப்பாக இந்த 3 ஆண்டுகளிலே அதெல்லாம் இனி அடுத்த ஆட்சி வந்து அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கின்ற போதுதான் எத்தனை களவு போயிருக்கின்றன என்பதை கண்டெடுக்க முடியும். இப்போ கருவறையில் இருக்கின்ற சிலை அதை களவாடி விட்டால் அது வெளி உலகத்துக்கு தெரிய வருகின்ற போது ஊடகங்களிலே என்ன சொல்லுவாங்க? சிலை திருட்டு. இப்ப இந்த இடத்துல பக்தர் சிந்திக்க வேண்டும். களவு போன பிறகு சிலை திருட்டு என்கிறார்கள். இதுவரைக்கும் நாம் வணங்கி கொண்டிருந்த போது தெய்வம் என்றார்கள். என்றால் இது தெய்வமா சிலையா என்று சிந்திக்கலாம் இல்லையா? இதை கொன்று பெரிய ஆராய்ச்சியாளர்கள் தேவையில்லை. இதுவரைக்கும் நீங்க தான் சொன்னீங்க தெய்வம் கருவறையில் இருக்கிறது என்று நானும் நம்பி வணங்கி வந்தேன். இப்போ களவு போய்விட்டது, சிலை திருட்டு என்றுதானே ஊடகங்களிலே பேசுகிறீர்கள். தெய்வ திருட்டு என்று யாரும் சொல்லவில்லையே, ஏன் என்று ஒரு அடிப்படை சிந்தனை எழுப்பியிருந்தால் கூட ஒரு உண்மை புரிந்திருக்கும். களவாட முடியாதது தெய்வம், களவு செய்ய முடியாதது தெய்வம். ஏன் என்றால் அது சிலையாகவும் இருக்கிறது, சிலைக்கு மூலமாகிய அணுக்களாகவும் இருக்கிறது, அணுக்களுக்கு மூலமாகிய சுத்த வெளியாகவும் இருக்கிறது. இப்ப எது நிரந்தரம்? களவாடக்கூடியது நிரந்தரமா? களவாட முடியாதது நிரந்தரமா? எது உயர்ந்தது? எது நிலையானது?
என்ற ஒரு சிந்தனை செய்திருந்தால் ஆலய வழிபாட்டுடைய நோக்கம் புரிந்திருக்கும். இதை பக்தர்கள் தான் சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. இதுவே தொழிலாக கொண்டிருக்கிறார்களே பூசாரிகள், குருமார்கள், இவர்களால் சிந்திக்க வேண்டாமா? கண்ட உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டாமா? எது தடுக்கிறது இவர்களை? அதுதான் அவலம். எனவே தன்னுள்ளே தெய்வத்தை காண பக்தியோடு இணைந்த ஞானம் வேண்டும். பக்தி இல்லாமல் நேராக ஞானத்திற்கு போக முடியாது. இலகலை படித்து தேர்ச்சி பெற்றால் தான் முதுகலைக்குள் போக முடியும். நேரடியாக முதுகலை போக முடியாது. முனைவர் பட்டம் வாங்குறாங்க, கௌரவ முனைவர் பட்டம்னு. ஆனா என்ன வகுப்பெடுக்க முடியும்? என்ன வைத்தியம் பார்க்க முடியும்? டாக்டர் தான். வைத்தியம் பார்க்க முடியுமா? இல்ல ஒரு கருத்தரங்கிலே போய் உரை ஆற்ற முடியுமா? கௌரவம் பேருக்கு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இதுல என்ன கௌரவம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்காக அலைய மாட்டாங்க. எனவே தன்னுள்ளே தெய்வத்தை காண பக்தியோடு இணைந்த ஞானம் வேண்டும். சரி, பக்தியை கடந்த ஞானத்தால் மட்டுமே தன்னுள் தன்னை காண இயலும். கண்ணதாசன் ரொம்ப அழகா ஒரு பாடல ஒரு 4 வரிகள். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை என்றார். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை, மன வீட்டுக்குள்ளே அவன் இருந்தும் காண்பவர் இல்லை. யாருக்குள்ள இறைவன் இல்லை? நாத்திகனுக்குள்ளும் இறைவன் இருக்கிறான். இப்ப நாத்திகன் என்பதனால் விதிக்கு அப்பாற்பட்டவனா? பக்தனுக்கு எப்படி விதி செயல்படுகிறதோ அதே போன்ற விதி நாத்திகனுக்கும் செயல்படுமே. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கிறது, கெட்டது செய்தால் துன்பம் வருகிறது. என்னை நம்பாதவன் நாத்திகன், அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று இறைவன் விட்டுவிடுகிறானா? இல்லையே. நாத்திகனுக்குள்ளும் இருந்து ஆட்டி வைப்பவன் தான் இறைவன். வேண்டியவர் வேண்டாதவர் அவனுக்கு இல்லை என்பதை உணர முடியுமா? பக்தியில, ஞானத்தில் தான் உணர முடியும். மன வீட்டுக்குள் அவன் இருப்பதையும் ஞானத்தில் தான் தரிசிக்க முடியும். அதுதான் தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி தான் தவம். தவம் என்பது தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சி. நான் யார் என்ற கேள்வி இருக்கிறதே, அந்த கேள்விக்கான விடையை நான் என்பது உடலா, உயிரா, மனமா, அறிவா, எது தெய்வம் என்று தன்னுள் தன்னை தேடுகின்ற முயற்சியே தவம். சரி, பக்தி மார்க்கத்துல விரதம், நோன்பு என்றெல்லாம் முக்கியமான அடிப்படை அம்சங்கள் உண்டு. ஆனா என்ன நினைக்கிறார்கள்? கடவுளுக்காக நான் விரதம் இருக்கிறேன், கடவுளுக்காக நான் பாத யாத்திரை போகிறேன், கடவுளுக்காக நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். கடவுளுக்கு தேவையா? நான் நடந்தால் என்ன, நின்றால் என்ன, பட்டினி கிடந்தால் என்ன, விருந்து உண்டால் என்ன? கடவுளுக்கு இது தேவையா? கடவுள் பெயரால் நமக்கு செய்யப்படுகின்ற மறைமுக நன்மைகள், அதனால்தான் மூட நம்பிக்கை என்று சொன்னார்கள். நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை உள்ளே வைத்து கடவுளுக்காக என்று ஒரு கற்பனையை சிருஷ்டித்து ஏற்படுத்திய நம்பிக்கைதான் மூட நம்பிக்கை. இப்ப எப்படி வழிபட்டால் நன்மை உண்டு, எனக்காகத்தான் செய்கிறோம் என்று உணர்ந்து உண்ணா நோன்பு, மௌன நோன்பு, ஆலயங்களை சுத்தப்படுத்துவது, மந்திரம் சொல்வது, பூஜை புனஸ்காரங்கள் செய்வது என்று செய்தாலும் நன்மைதான். இறைவனுக்காக செய்கிறேன் என்ற அர்ப்பணிப்போடு செய்தாலும் நன்மைதான். இரண்டுக்கும்
ஒரே விளைவுதான். இதுல தெளிவு பெறுகின்ற போது ஒழுக்கம் வரும். தெளிவு பெறாத போது ஒழுக்கம் இருக்காது. ஏன்னா நெருப்புல நடக்கிறாங்க, 48 மைல் நடந்து மலையேறுறாங்க. இப்படி கடவுளுக்காக செய்கின்ற இந்த விரதங்கள், நோன்புகள் எல்லாம் அவனை நல்லவனாக மாற்றிவிட்டதா? அதுதானே முக்கியம். அந்த பக்குவத்தை தருவதற்கு பக்தி மார்க்கம் தவறிவிட்டது, தோற்றுவிட்டது என்பது ஒரு கசப்பான உண்மை. எங்கு 1-2 பேரு மாற்றம் பெற்றிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையான பக்தர்களிடத்திலே ஒழுக்கம் இருக்கிறதான்னு பாரு. முன்னாடி வந்தவர் முன்னாடி தரிசிக்கணுன்ற ஒழுக்கம் கூட இருக்காது. முண்டி எடுத்து முன்னே போய் இது ஒழுங்கினத்தை எப்படி இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று கூட சிந்திக்காத ஒரு பக்தி எப்படி மாற்றத்தை தரும். எனவே தெளிந்த விளக்கங்களே நமக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தும். கடவுளுக்காக செய்கிறேன் என்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கை மட்டும்தான் தருமே தவிர நம்மில் எந்த மாற்றத்தை விளைவிக்காது. எனவே நாம் செய்கின்ற அனைத்து ஆன்மீக பயிற்சிகளும் நமது உடலுக்கும் மனதுக்கும் வாழ்க்கைக்கும் மேன்மை தருபவையே அன்றி கடவுளுக்கு எதுவுமே தேவையில்லை. மகர்ஷி அவர்கள் அவரும் பக்தி மார்க்கத்தில் இருந்தவர் தானே. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்குள்ள கோடிக்கணக்கான பக்தர்களில் ஒருவருக்கு கூட தோன்றாத உணர்வு மகரிஷிக்கு தோன்றியது. அது என்ன? எல்லாரும் சிலை குளிப்பாட்டுறாங்க, அலங்காரம் செய்யறாங்க, வழிபாடு செய்யறாங்க. மார்கழி மாசம் அதிகாலை தண்ணீரை கொண்டு போய் தான் கடவுளுக்கு நீராட்டு செய்யறாங்க. ஆனா மகரிஷிக்கு என்ன தோணியது? நமக்கு குளிருதே, அது மாதிரிதானே விநாயகருக்கும் குளிரும் என்று கடவுளுக்கு வெந்நீரால் குளிப்பாட்டியவர் மகரிஷி. தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே கருணை வேண்டுமே. பொன்னை போல மனம் படைத்தால் செல்வம் வேறில்லை, இதை புரிந்து கொண்ட மனிதனை போல் தெய்வம் வேறில்லை என்றார் கண்ணதாசன். அப்படி சிலையையும் தன்னை போல தனக்கு எப்படி உணர்வுகள் உண்டோ அதே போல் அதற்கும் உண்டே என்று நம்பி செய்த பக்தி. இது போன்ற ஆழமான பக்தி எத்தனை பேருக்கு இருக்குங்க. அந்த காலத்து சிவனடியார்களுக்கு இருந்து சொல்லுவாங்க. அந்த உணர்வு மகிழ்ச்சியிடத்திலே குழந்தை பருவத்திலே 7 வயதுல வெளிப்பட்டது. 35 வயதிலே இறை ஞானம் பெறுகிறார். அப்போ அருட்பேராட்சி அன்பு குரல் நூலிலே முதல் கவிதை சொல்றார். 7 வயதிலே இதுதான் தெய்வம் என்று பிள்ளையாரை வணங்கிய போதும், 35 வயதிலே ஞானம் பெற்ற பிறகு அதே பிள்ளையாரை வணங்குகின்ற போதும் நான் பேதம் காணவில்லை. ஏன்? இதுதான் தெய்வம் என்று பிள்ளை பருவத்திலே வணங்கினேன், இதுவும் தெய்வமே என்று இப்போது வணங்குகிறேன். இந்த தெளிவுதான் ஞானம். கண்கள் மூலமாகவும் விஞ்ஞான கருவிகள் மூலமாகவும் பார்க்கப்படுகின்ற அனைத்தும் அரூபமான சுத்த வெளியான பரம்பொருளின் மாய தோற்றமன்றி வேறு இல்லை என்று உணர்வது ஞானம். ஓடை, நதி, வாய்க்கால், கண்மாய், ஆறு, நீர்வீழ்ச்சி என்று எத்தனை வகைகளில் நீரின் பயணம் அமைந்திருக்கிறது. எத்தனை வகையில் பயணித்தாலும் கடலின் சங்கமத்தில் அத்தனை பெயர்களும் மறைந்து போய் கடல் என்ற பெயரை இதற்கும் வந்து அமைகிறது. அது போல பணம், சொத்து, பதவி, புகழ், அதிகாரம், புலன் இன்பங்கள் என்று அலைகின்ற மனதின் பயணம் நிறைவு பெறுகின்ற இடம், முடிந்து போகின்ற இடம்
ஆத்ம தரிசனம். நெஞ்சுக்கு நிம்மதி, ஆண்டவன் சந்நிதி. சந்நிதி என்றால் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஐக்கியமாகி பேரின்ப பெருநிலையை பெற்ற நிலைதான். ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி தான் சந்நிதி, ஜங்ஷன் பாயிண்ட், சந்திக்கின்ற இடம். இப்படி ஆலய வழிபாட்டில் இதுவரை நாம் பெற்ற சிந்தனையை வைத்து ஆராய்ந்து பார்த்தால், ஆலய வழிபாடு என்பது நமது உடல் நலத்திற்கும் மன தெளிவுக்கும் ஏற்ற அற்புதமான ஒரு சடங்கு முறை, செயல்முறை. இந்த சடங்குகளின் உட்பொருள் உணர்ந்து தினசரி கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்பதைத்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஆலய வழிபாடு என்ற தலைப்பிலே ஒரு சிந்தனை விருந்தை தந்து நம்மை சீர்படுத்தினார் வேதாத்திரி மகர்ஷி அவர்கள். இறைநிலை உருவமற்றது என்றாலும் உருவங்கள் தோன்றியதற்கான காரணம், சிலை வடிவத்தில் வடிக்கப்பட்டதன் காரணம் மனிதனை கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்படுத்துவதுதான். இதை பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் அவரது அஷ்டாங்க யோகத்திலே 8 அம்சங்களை விளக்கியிருக்கின்றார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம். இந்த 4ம் உடல் பக்குவத்திற்கு தேவையான பயிற்சிகள். பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி. இந்த 4ம் மன பக்குவத்திற்கான பயிற்சிகள். சுத்த தேகமே சுத்த மனம். உடலும் மனமும் தூய்மை பெற்றால்தான் சுத்த வெளியாகிய தெய்வத்தை உணர முடியும். சுத்த தேகம், சுத்த மனம், சுத்த வெளி. தூய்மைதான் எல்லாமே. கலங்கங்கள் தான் அனுபவங்கள். அப்போ கடவுளோடு ஆணவம், கண்மம், மாய என்ற மும்மலங்கள் கலந்ததால் மனிதனானான். மனித நிலை இருந்து இந்த 3 மலங்களை நீக்கிவிட்டால் மனிதனும் தெய்வமாகிறான், நடமாடும் தெய்வமாகிறான். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்றார் வள்ளுவர் பிறந்தது. இதுல பிரத்யகாரா என்பது வெளியே ஓடிக்கொண்டிருக்கின்ற மனதை நிறுத்துவது. தாரணா என்பது அப்படி நிறுத்திய மனதை குறிப்பிட்ட சிலையின் மீது, மந்திரங்கள் மீது, வடிவத்தின் மீது நிலை நிறுத்துதல் தாரணா. அப்படி நின்று பழகிய பிறகு அந்த கான்சென்ட்ரேட்டட் மைண்ட், அந்த ஓர்மை நிலை பக்குவத்தை பெற்ற பிறகு அங்கிருந்து திருப்பி தன்னுள் நிலைப்பது, கான்சென்ட்ரேட்டிங் ஆன் லைஃப் ஃபோர்ஸ், அது தியானம். தியானத்தின் உச்சம் எல்லாம் மற என இழந்த நலம், சமம், ஆதி, சமாதி, தெய்வீகத்தோடு ஒன்றிய நிலை. இப்படி மனம் அடைகின்ற பக்குவங்கள் பிரத்யாகாரா, தாரணா, தியான, சமாதி. இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் கற்பனை கதாபாத்திரங்களையே கடவுளாக்கி ராமர் கோவில், கிருஷ்ணன் கோவில், முருகன் கோவில், சிவன் கோவில், விஷ்ணு கோவில் என்று சமுதாயத்தில் தீர்க்க முடியாத அளவுக்கு சிக்கல்களை உருவாக்கி விட்டார்கள். ஒரு காலத்துல அரசர்கள் கோவில்களை நிர்மாணித்து அதனுடைய பராமரிப்புக்கென்று செல்வங்களையும் விளை நிலங்களையும் தானமாக எழுதி வைத்தார்கள். மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் நாட்டை ஆள்கின்ற நிலை வந்த போது இவற்றெல்லாம் கொள்ளடித்து சென்றார்கள். தஞ்சாவூரிலே தஞ்சை பெரிய கோவில் முழுவதும் பொன் தகடுகளால் வேயப்பட்டது. சூரிய வெளிச்சத்துல எப்படி ரிஷிகேஷ் கைலாசத்துல
பனி பிரதேசம் மின்னுமோ அதுபோல் தஞ்சையிலே பொன் வண்ணத்தில் மின்னச் செய்தவன் ராஜராஜ சோழன். இஸ்லாமியர்கள் படையெடுத்த போது அத்தனை யானைகள் மீது 5 யானைகள் ஏற்றிச் சென்றதாக செய்தி சொல்றாங்க. இது போல் எத்தனை ஆலயங்களை செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றார். அவர் விட்டு போன மிச்சம் செல்வத்தை இன்றைக்கு அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்கிறார்கள். ஆலயங்களில் நடக்கின்ற அரசியல்வாதிகள் செய்கின்ற கொள்ளைகள் எத்தனை? வெறும் உண்டியல் பணம் மட்டும் 1800 கோடி. இதிலிருந்து ஆலயத்தினுடைய பராமரிப்புக்கென்று எந்த செலவும் செய்வதில்லை. எல்லாம் அரசியல்வாதிகளின் கருப்பு பணத்துல கணக்கேறிடும். இதுதான் நடக்குது. அப்ப இது எதற்கு தேவை என்ற விளக்கம் இல்லாததுனால ஏதோ உண்டியலில் போட்டால் அடுத்த பிறவிலே நமக்கு ஆண்டவன் பல மடங்கு பெருக்கி தருவான் என்று ஆண்டவன் ஏதோ ஒரு வங்கி நடத்துவது போல நினைத்து கொண்டு இதுலயும் திருப்பதியில ஒரு 3 முறை போயிருக்கேன். முதலிலெல்லாம் அந்த உண்டியலிலே காணிக்கை செலுத்திட்டு போவார்கள். மறந்து போனவர்களுக்காக அங்கங்கே உண்டியல் வைத்திருப்பார்கள். அதிலே போட்டுட்டு போவார்கள். இன்றைக்கு சில பேர் அந்த துணி உண்டியல் இருக்கு, அதுல போடுவதற்கென்று கியூ நிக்கிறாங்க. நான் கேட்டேன், அங்கங்க உண்டியல் இருக்கேன், எதுக்காக கியூ நிக்கிறீங்கன்னு கேட்டேன். இங்க போட்டத நேரா பெருமாளுக்கே போகும் என்றார்கள். அப்படி ஒரு ரூட் இருக்காமா, நேரா வைகுண்டத்துக்கே போற மாதிரி. என்ன சொல்றாங்கன்னா, நேரா கீழே வந்து கவுண்டிங் செக்ஷனுக்கு போயிடும். அது தனியா இங்க நிக்காது பெரிய உண்டியல். அதை குறிப்பிடுறாங்களா இல்ல நேரா கடவுளுக்கு போகுதுன்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. இப்படி உண்டியலிலே கூட பேதம் காண்கின்ற பக்தர்களிடத்துல என்ன விளக்கத்தை சொல்லி இவங்களை எல்லாம் தேற்ற முடியும்? கடவுளுக்கு தான் வெளிச்சம். இதனுடைய விளைவுகள் என்னன்னா, தீர்க்க முடியாத பிரச்சனைகள், இறை வழிபாட்டுக்கென்று வசதி இல்லாத கூட கடன் வாங்கி செய்கின்ற அவலங்கள், அதனால் ஏறுகின்ற கடன் சுமைகள், இதெல்லாம் தவிர்த்து அறிவியல் பூர்வமாக உணர்ந்து கொண்டால்தான் மாற்றத்தை சந்திக்க முடியும். பல வழிகளில் ஓடுகின்ற மனதை ஒருமுகப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் ஆலய வழிபாடு. அது தியானத்தில் நிறைவு பெற்று தெய்வ சன்னிதானத்திலே அது முழுமை பெற வேண்டும். அதான் ஆன்மலயம். சரி, இப்போ கைகளை கூப்பி கண்களை மூடி ஒரு சிலை வழிபடுவதற்கும் கைகளை கோர்த்து கண்களை மூடி தவம் செய்வதற்கும் என்ன பேதம்? அங்கேயும் கையை கூப்புறாங்க, கண்களை மூடுறாங்க, சிலையை மனதில் நினைத்து வழிபடுகிறார்கள். மன்றத்திலையும் கைகளை கூப்பி கண்களை மூடி உயிர் மையங்களில் தவம் செய்கிறார்கள். ரெண்டுக்கும் என்ன பேதம் என்றால், உருவத்தை கவனிப்பது பக்தி, உருவத்தை கடந்து அருவமாகிய உயிரில் நின்று உயிருக்கு மூலமாக மெய்ப்பொருளோடு இணைவது ஞான வழி, அறிவு மார்க்கம். உயிருக்கு மூலமாகிய இறைநிலையோடு லயமாவதுதான் சமம் ஆதி சமாதி நிலை. இந்த இரண்டுக்கும் உள்ள இணைப்பை மகர்ஷி ஒரு கவியில சொல்றாங்க. கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கடவுள்தான் அனைத்தையுமே படைத்தான் என்றேன், கண் காது மூக்கு வைத்து கதைகள் சொன்னேன், கடவுள் என்று கற்சிலையை அறையில் வைத்து கதவடைத்து பூட்டியும் வைத்தேன், பின் அந்த கடவுளுக்கு பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனி வகைகள் கற்சிலை முன் படைத்தேன். இதெல்லாம் பக்தி மார்க்கம். ஆனால் கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுபிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக. இப்போ தமிழ்நாட்டில கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா பள்ளி சிறுவர்கள் எல்லாம் விளையாட்டுக்காக ஒரு மண்ணில் கோவிலை கட்டி
அதில் நான் கரகம் எடுக்கிறேன், விழா நடத்துகிறேன் என்றெல்லாம் செய்வார்கள். இதுக்கும் வளர்ந்த மனிதர்கள் திருவிழா என்று சொல்லி செய்வதற்கும் என்ன பெரிய வித்தியாசம்? பசங்களுக்கு வசதி இல்லை செலவு பண்றதுக்கு. இருக்கின்ற பொருளை வைத்துக்கொண்டு நாங்களும் திருவிழா நடத்துகிறோம் என்று செய்து காட்டுறாங்க. இவன் சம்பாதித்த பணத்திலே ஒரு பகுதியை செலவு செய்து அதை சற்று ஆடம்பரமாக செய்து காட்டுகிறான். இப்ப சிறுவர் நடத்துகின்ற திருவிழாவுக்கும் வந்தவர்கள் நடத்துகின்ற திருவிழாவுக்கும் என்ன பெரிய பேதம்? ஒண்ணும் இல்லை. பணம் தான் வித்தியாசம், வேற ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. எனவே கடவுள் நிலை அறிந்த போது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன் சிறு பிள்ளை விளையாட்டாக. இந்த விளையாட்டிலேயே வாழ்க்கையை தொலைந்து போகாமல் உண்மையான தெய்வத்தை அறிந்து தெய்வமே தெய்வ நீதியாக, இயற்கை சட்டமாக, அரசியல் சாசனமாக நம்மை வழிநடத்தி காப்பாற்றுகிறது என்பதை உணர்ந்து தெய்வ நீதிக்கு இணைந்து இணங்கி உடன்பட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. அதாவது அறம் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பை தரும், மற்றவை எல்லாம் நமக்கு பாதுகாப்பு அருள்வது இல்லை. இப்ப வள்ளுவர் குறளை சொல்லுவாரு, மற்றெல்லாம் நீர்த்த பிற என்ற ஒரு குறள் வரும், நினைக்கு வரல. அது போல மற்ற எல்லா வழிபாடு முறைகளும் நமக்கு தேவையற்றதாகிவிடும். அறத்தை பின்பற்றினால், ஒழுக்கத்தை பின்பற்றினால் இறைவனே நமக்கு பாதுகாப்பாக இருந்து எந்த துன்பம் வராதபடிக்கு நம்மை காத்தருள்வான். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. விநாயகனே வினை தீர்ப்பவனே, விளைவை அல்ல. தீய வினைகளை செய்யாமல் நம்மை காத்தருள்வது தெய்வ நம்பிக்கை, சரணாகதி என்று அறிந்து ஆலய வழிபாட்டை பயன் கொள்வோம் என்று சொல்லி, அடுத்து நாம் இந்த வழிபாட்டு முறைகளில் சில கருத்துக்களை சிந்திப்போம். அம்மன் வழிபாடு தரும் சுகமான வாழ்வு. இப்போ எத்தனையோ அம்மன் திருத்தலங்கள். இந்த அம்மன் திருத்தலங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்ற ஞான மார்க்கம் என்ன? அறிவு பாதை என்ன? பக்தியிலிருந்து ஞானத்திற்கு, முக்திக்கு எப்படி நாம் பயணிப்பது? இந்த சிந்தனையை நாம் மேற்கொள்கின்ற போது 7 அம்மன் தத்துவங்கள் குண்டலினி யோக தவ முறையோடு ஒத்து போவதை நாம் பார்க்கலாம். மாரியம்மன், தண்டு மாரியம்மன், கருமாரி அம்மன், கோணியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன். 7 அம்மன் தத்துவங்கள் மிக மிக அற்புதமான அறிவு மார்க்கத்தை உள்ளடக்கிய ஒரு பக்தி மார்க்கம். பக்தியிலிருந்து ஞானத்துக்கு உயர வேண்டும் சொல்கிறோம் இல்லையா? அது எப்படி உயர்வது என்ற வழிவகையை காட்டி தந்த தத்துவம் அம்மன் தத்துவம். அம்மன் என்றாலே பெண் வடிவம் தானே, சக்தி வடிவம், ஈவ். இந்த பெண் எங்கிருந்து வந்தது? ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். இது ஏதோ ஜோதிட சாஸ்திரத்திற்கு என்று சொல்லி மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கும் ஜோதிட சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது இறை தத்துவத்தை சொல்ல வந்த ஒரு பழமொழி. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம். ஆண் ஆண்மை என்பது அறிவை குறிக்கும். பெண் பெண்மை பெட்டு என்பது இயக்கத்தை குறிக்கும். இருப்பில் இருந்துதான் இயக்கம் தோன்றியது, அறிவில் இருந்துதான் ஆற்றல் பிறந்தது. எனவே ஆண் மூலம் அரசாலும் என்றால்
அறிவாகிய சுத்த வெளியே எல்லா தோற்றங்களுக்குள்ளும் ஒரு இயக்க விதியாக, ஒரு சீர் அமைப்பாக அனைத்தையும் இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆண் மூலம் அரசாலும். அரசு, நிர்வாகம், தெய்வம் ஒரே பொருள். அறிவே ஆற்றல் எழுச்சி பெற்றதனால்தான் ஆதாமிலிருந்து ஏவாள். ஆதாமிலிருந்து ஏவாள் பெண். இந்த அறிவுக்குள், சுத்த வெளிக்குள் அடக்கம் பெற்று இயங்குவதனால் இது பெட்டு. அடக்கம் பெற்று இயங்குகின்ற பெட்டு. சக்தி, அம்மன். இது பெண்மை, பெண். எனவே தத்துவ மார்க்கத்தில் எந்த இடத்திலே ஆண் என்ற வார்த்தை வந்தாலும் அது சுத்த வெளியை, அறிவை குறிக்கும். பெண் என்ற வார்த்தை எங்கு வந்தாலும் அது ஜீவாத்மாவை, சக்தியை, உயிரை குறிக்கும். இப்ப அம்மன் தத்துவம் என்பது என்ன? உயிர் தத்துவம் தான். இதுல இப்போ 7 அம்மன்கள் இருக்கு. அதுல 4 பக்தி மார்க்கம், 3 தீட்சை மார்க்கம். இது எப்படியும் பார்ப்போம். ஊர்கள் தோறும், இன்னும் சொல்லப்போனா தெருக்கள் தோறும் மாரியம்மன் திருவிழா கொண்டாடப்படும். இங்க கோவையில பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த தெருவுல ஒரு மாரியம்மன் இருப்பாங்க, அடுத்த தெருவுல ஒரு மாரியம்மன் இருப்பாங்க. இங்க தனியா ஒரு திருவிழா, அதுக்கு தனி ஒரு திருவிழா. ஏப்ரல் பிறந்து விட்டா போதும், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் 60 நாட்கள் அங்கங்க மாரியம்மன் திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கும். இதனால் இந்த மக்கள் சமுதாயம் பெற்ற நன்மை என்ன என்ற கேள்வி எழுப்பினால் நாத்திகன் என்ற ஒரு பதில் தான் கிடைக்குமே தவிர விளக்கம் கிடைக்காது. இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன நன்மை கிடைத்தது, என்ன துன்பம் விலகி போனது என்று நாம் ஒரு கேள்வி எழுப்பினால் கிடைக்கின்ற பதில் இவன் நாத்திகன். இந்த வார்த்தையை தவிர வேறு விளக்கமே கிடைக்காது. கேள்வி முதல்ல யோசிச்சு பார்க்கணும். நாத்திகன்ற பின்னாடி கேள்வி நியாயமானதா? சரிதானே? நாமும் வருஷம் கும்பிட்டு இருக்கிறோம். எப்பவும் போல பிரச்சனை அது இது வந்துட்டு தான் இருக்குது. அப்ப வணங்குவதால் பிரச்சனை தீரலையே. அப்போ வணக்கத்திலே பயன் உண்டா இல்லையா என்று சிந்தனை செய்வதற்கு இடம் தந்திருந்தால் முதல்ல ஏற்கணும். அப்பதான் சிந்திக்க முடியும். சிந்திக்கவே மாட்டேன் அடம் பிடிச்சா என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் இருக்குது சமுதாயம். சிந்திக்கவே மாட்டேன் என்று அடம் பிடிப்பார்கள். இதுதான் சரி. உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. ஆனா இதுதான் சரி. எப்படி சொல்ற? நான் மட்டுமா சரி? எல்லாரும் தான் சொல்றாங்க. அத்தனை பேருமா முட்டாள்க? காலங்காலம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் முட்டாள்களா? இப்படித்தான் வினா எழுப்புவார்களே தவிர, சரி என்ன சொல்ல வர்றீங்க என்று யாரும் காது கொடுத்து கேட்பதில்லை. கேட்டிருந்தா மகரிஷி 60 வருஷமா பாடுபட்டதுக்கு ஏதோ 1 கோடி பேராவது தேர்ந்திருப்பாங்க இல்ல? எத்தனை பேர் தேர்ந்தாங்க? எனவே இந்த கருத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இதனால் என்ன நன்மை பெற்றோம்? இல்ல. பெற முடியுமா? தேடுவோம். அந்த தேடலின் விளைவுதான் இந்த விளக்கம். மாரி அம்மன். மாரி கூட்டல் அம்மன். மேரின்னு பைபிள்ல சொல்லுவாங்க. மேரி தான் இங்க மாரி. அப்ப மாரிய அம்மன், அதாவது அம்மா மூலம் வந்த உயிர் உடலக வாழ்கிறது. நோய்களும் மனக்குழப்பங்களும் சிக்கல்களும் வரும்போது புலம்புறோம் இல்லையா? என்ன தவறு செய்தேன்? அதுதான் எனக்கும் புரியவில்லை. வந்து பிறந்து விட்டேன், ஆனால் வாழத் தெரியவில்லை. சரி, அருகில் இருந்து சொல்லிக் கொடுத்தால் விளக்கம் தெரியாதா? அம்மா விபரம் புரியாதா? புரியாத ரகசியத்தையா நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நாமும் பக்தி இருந்துதான் மகர்ஷிகிட்ட வந்து சேர்ந்தோம். அப்ப இன்றைக்கு பெற்ற தெளிவுக்கு காரணம் என்ன? பயிற்சி மீது ஒரு நம்பிக்கை, தொடர்ந்து செய்த அனுபவங்கள். இதுதானே காரணம்.
அப்ப நாம் பெற முடியும் என்று சொன்னால் ஏன் மத்தவங்க முடியாது? ஒரே அறிவு தான் எல்லாருக்கும் இருக்கு. 6 அறிவு. அப்போ விளக்கம் சொல்லுகின்ற போது விவரம் புரியும். ஆனா கேட்க மாட்டேன் அடம் பிடிச்சா எப்படி? இது போல பல சிக்கல்கள் வருகின்ற போது மனம் தவிக்கிறது, தத்தளிக்கிறது. இதுல இருந்து விடுதலை பெறுகின்ற வழியை காட்டுவதுதான் மாரியம்மன் தத்துவம். இதை அழகு சித்தர் சொல்லுவாங்க. அழகு அணி சித்தர். இது அழகணி, அழுகுணி ஏதோ வார்த்தை போடுவாங்க. உண்மையிலேயே அவருடைய பெயர் அழகு அணி சித்தர். என்ன சொல்றாரு? ஊத்தை சடலமடி. இந்த உடம்பு ஊத்தை சடலமடி. உப்பிறந்த பாண்டமேதான். மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டும் என்றால் ஊத்தை சடலம் விட்டு உன் பாதம் சேரேனோ என் கண்ணம்மா. மாற்றி பிறப்பதுதான் மாரி அம்மன். ஒரு பிறப்பு தாய் தந்தை மூலம், இன்னொரு பிறப்பு இருக்கு. அதுக்கு ஞான பிறப்பு என்று பேர். அதான் ஞான ஸ்நானம் என்று பைபிள்ல பேசுவாங்க. அப்ப இந்த ஞான பிறப்பு எப்படி கிடைக்கும்? அதான் மாற்றி பிறப்பது, மீண்டும் ஒரு பிறப்பு. செத்து பிறப்பதல்ல. இந்த உடல் வாழ்கின்ற காலத்திலேயே மாற்றி பிறப்பது. எப்படி நிலையில்லாத சாரம் நிலைத்த கட்டிடத்திற்கு ஆதாரம். சாரம் கட்டாம உயரமான கட்டிடங்களை கட்ட முடியுமா? சாரம் தற்காலிகமானது, கட்டிடம் நிரந்தரமானது. அப்ப சாரம் கட்டாமல் நிரந்தர கட்டிடத்தை எழுப்ப முடியாது. அது போல ஆத்மா நிரந்தரம், உடல் அழியக்கூடியது. அழியக்கூடிய உடல் இல்லாமல் ஆத்மாவை உணர முடியுமா? நிலைத்த ஆத்மாவை அறிய முடியுமா? முடியாது. அப்ப நிலையில்லாத உடல் தான் நிலைத்த ஆத்மாவை அறிவதற்கு ஆதாரம். அதனால் இந்த நிலையில்லாத உடல் பிறந்து விட்டது தாய் தந்தை மூலமாக. நிலைத்த ஆத்மாவை அறிவதற்கான மறுபிறப்பு மாரி அம்மன். அது குரு உயிரின் சேர்க்கை. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அழுத்த பதிவுகள் எல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அழித்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அறிவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. உயிர் சேர்க்கை, தாய் தந்தை உயிர் சேர்க்கை உடலாக வந்தது. குருவின் உயிர் சேர்க்கை இந்த ஜீவாத்மாவோடு பரமாத்மா தரிசனத்தில் பெற்ற தூய்மையான குருவின் சேர்க்கை. இது உடல் சேர்க்கை அல்ல, ஆத்ம சேர்க்கை. அதிலே பிறப்பது ஒரு ஆன்மீக உடல், ஞான உடல். அதான் மறுபிறப்பு. இதை பைபிள் என்ன சொல்கிறது? நீங்கள் மனம் திருந்தி மறுபடியும் பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால், பிள்ளையா பிறந்து மனிதனாக வாழ்ந்துட்டீங்க, நீங்க மறுபடியும் மனம் திருந்தி பிள்ளைகள் போல் ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி? பசிக்காக அழுத குழந்தை தாய்ப்பால் குடித்த நிறைவில் கண் மூடி ஆனந்த சயனத்தில் இறைவனோடு இணைந்திருக்கிறது. அந்த முகம்தான் நாம் கண்களால் காணக்கூடிய தெய்வீகம். வயதாக ஆக ஆத்மாவில் பதிந்த அனுபவங்கள் மனமாக எழுச்சி பெற்று எண்ணங்களாக விரிவு பெறுவதால் பொய்மானுக்கு ஆசைப்பட்ட சீதையை விட்டு ராமன் விலகியதைப் போல மழையிடம் இருந்த தெய்வீகம் விலகி பெறுகிறது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது. அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. இதுதான் நம்முடைய அவலம். எனவே வரலாற்று அனுபவங்களால்
மனித குலம் இழந்த தெய்வீகத்தை மீட்பதற்கு மனம் கடந்து உள்ளுணர்வாக அறிவாக மாற்றம் பெற வேண்டும் என்பதை நினைவூட்டுவதே மாற்றி பிறப்பது. மனதிடம் தன்னை அடகு வைத்து காலாவதியான மனிதன் மனதின் ஆளுமையிலிருந்து தன்னை மீட்கும் வழியை காட்டி தந்தவர்கள் மகான்கள். இதைத்தான் இயேசுவின் தாய் மேரி என்றும் இயேசுவை மீட்பர் என்றும் சொன்னார்கள். இது எப்படி என்பதை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பான சிந்தனை உரை. ஆலய வழிபாட்டு பற்றி பல நுணுக்கங்கள், நுட்பமான விடயங்களை, புதிய விடயங்கள் பலவற்றை இன்று நாங்கள் அறிந்தோம். இந்த அம்மன் தத்துவம், அம்மன் வழிபாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். மிக்க நன்றிகள் ஐயா. பல பல விடயங்களை இதுவரை கேள்விப்படாத, தெரியாத புது விடயங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். மிக்க நன்றிகள் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். தன ஐயா ஏற்கனவே கையெத்தி விட்டார். தன ஐயா ஆரம்பிங்க. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, இந்த ஓசோன் காற்றை பற்றி சொன்னீங்கள். அந்த ஓசோன் காற்று வந்து இந்த பிரம்ம முகூர்த்தம் அந்த டைம் 3 to 6 வரைக்கும்னு சொல்லி 6 மணி பிறகு அந்த வெயில் சூடு வர்றபடினாலே அது வந்து மேல் நோக்கி போயிடும். பிரம்ம முகூர்த்தம் 6 மணி அந்த வெயில் வர போயிடும் அப்படி ஒரு கருத்து சொல்லி அதனுடைய தான் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எல்லாம் செய்கிறது நல்லதுன்னு ஒரு கருத்து சொன்னீங்க. என்பதில் ஐயா அந்த ஓசோன் காற்றுன்னு சொல்றது என்ன? அதாவது வந்து ஓசோன் காற்றுக்கும் சாதாரண காற்றுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவதுங்க அந்த இப்போ வைரஸ் சொல்றோம் இல்லைங்களா, வைரஸ் காய்ச்சல் சொல்றோமே, வைரல் ஃபீவர். இது எப்போ வருது? நல்ல வெயில் அடிச்சு திடீர்னு மழை பெய்தால் அந்த சீதோஷ்ண மாற்றத்திலே சில பேருக்கு வைரல் காய்ச்சல் வரும். அப்ப வைரஸ் என்பது புதிய ஒரு கிருமி தானே. அப்ப அந்த கிருமி ஏன் தோன்றுகிறது என்றால் அந்த நீர்த்தன்மையும் வெப்பத்தன்மையும் இணைந்தால் நுண்ணுயிர் உருவாகும். இதுதான் உயிரினத்தின் துவக்கமே. இப்படித்தான் நுண்ணுயிர் தோன்றதுக்கான காரணம் இதுதான். அதனால்தான் ப்ளூ கிரீன் அல்கே என்று பெயர் வச்சாங்க. ப்ளூ என்பது நீரை குறிக்கும், நீல நிறம், கடல். கிரீன் என்பது பச்சையை குறிக்கும். இந்த பச்சையம் எங்க இருந்து வருது? சூரியனுடைய குடும்பத்துல புதன் கோளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் பச்சையம். இந்த ரெண்டு சேர்ந்தாதான் உயிர் பிறக்கிறது என்ற கருத்து தான் ப்ளூ கிரீன் அல்கே அப்படின்னு பேர் வச்சாங்க. அது போல சூரியனின் வெப்பலைகளும் நீர்த்தன்மையும் இணைகின்ற போது நுண் உயிர்கள் உருவாகும். அந்த உயிர்கள் நல்லதை செய்கின்ற போது பாசிட்டிவா இருக்கும், பாக்டீரியா. தீதை செய்கின்ற போது வைரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது போல அந்த 3 மணியில இரவு முழுவதும் இந்த குளிர்ச்சி, இப்போ சூரியனின் சாய் கதிர்கள் படுகின்ற போது ஏற்படக்கூடிய லேசான வெப்பம், இரண்டும் கலந்த இடத்துல உயிர் தோன்றுகிறது, நுண் உயிர். அதான் உயிர் வழி காற்று, ஓசோன் சொல்லக்கூடியது. சரிங்களா ஐயா? அடுத்து ஐயா, இன்னும் அதோட சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்று சொல்லி, அப்ப அந்த சூடு ஏறும்போதுதான் அது விரிவடைந்து போயிடும். இப்போ உதாரணமாக கனடா போன்ற நாடுகள் எடுக்கல, குளிர் நாடுகள் எடுக்கல, சில சமயத்துல வெயிலா இருக்கும், சில சமயத்துல த்ரூ அவுட் த டே அப்படியே குளிரா தான் இருக்கும். அப்படியா நேரத்துல எல்லா நேரம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லலாமோ? எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்கள்லையும் காலை 3 மணி. ஏன்னா பூமி வந்து 24 மணி நேரம் சுழன்று கொண்டே இருக்கும். அப்போ ஒரு பகுதி அஸ்தமனமாகி கொண்டே இருக்கும், ஒரு பகுதி உதயமாகி கொண்டே இருக்கும். அப்ப எங்கெல்லாம் உதயம் தோன்றுகிறதோ அந்த 3 மணி தொடர்ந்து பூமியுடைய சுழற்சியில இடம் மாறிக்கொண்டே இருக்கும்.
அப்ப அந்தந்த பகுதிக்கு எது சூரிய உதயமோ அதுக்கு 3 மணி நேரம் முன்னாடி எடுத்தோம்னா பிரம்ம முகூர்த்தம். ஓமையா ரைட் ஐயா. சரி ஐயா, சொல்றோம் கேட்கல ஐயா. ஐயா சொல்லல, நீங்கள் நீங்கள் கேளுங்க. சரி ஐயா, ரைட், அது புரிஞ்சுது ஐயா. என்ன கேள்வி ஐயா அதோட சம்பந்தப்பட்டது? இந்த கோயில சடங்குகளை பற்றி சொன்னீங்க. அதுல வந்து அந்த மூட நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கையிலும் அதுக்கு ஒரு மறைமுகமான நன்மை இருக்குன்னு சொல்லி, அதே போல இப்ப இதுல உள்ள கேள்வி என்னன்னு சொன்னா, இப்ப நான் கிட்டல ஒரு கோயில ஒரு சடங்கு ஒன்றை பார்த்தேன். அந்த பிள்ளைய வித்து வாங்குறது. இப்ப ஒரு ரெண்டு பாட்டி வந்து நிக்கணும், ஒரு அவை தங்களுடைய பிள்ளைய வந்து இன்னும் ஒரு ஆளுக்கு விற்கிற மாதிரி ஐயரெல்லாம் பூசையெல்லாம் செய்து அப்படி செய்து அந்த பிள்ளைய விற்கிற மாதிரி செய்து திருப்பி வாங்கினான். அப்ப என்னோட வந்தவர் கேட்டார், இது என்னதுக்காக செய்யணும்னு சொல்லி. எனக்கு அது விளங்கப்படுத்த முடியல. நான் சொன்ன அது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டேன். அது அப்போ இன்னும் ஒருத்தர் சொன்னார், ஏதோ தோசம் கழிகிறதுக்கு அது செய்யணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப அப்ப எனக்கு அது அப்படியே புரியல. இதுல சொன்னா இதுக்கு மறைமுகமான நன்மைகள் என்ன இருக்குமோ அது மேல மூட நம்பிக்கையோ? அதாவது இங்க தமிழ்நாட்டுல ஒரு நம்பிக்கை என்னன்னா, தெய்வத்திற்கு அர்ப்பணித்து விடுவது, அது சடங்கு. நம்முடைய குழந்தையை தெய்வத்துக்கு கொடுத்துறது. அந்த தெய்வத்தின் குழந்தையை நான் வளர்க்கிறேன் என்று திரும்ப நம்ம வீட்டுக்கு எடுத்துக் வந்துடுறது. இப்போ என்னுடைய குழந்தை வளர்க்கிறேங்கிற போது பற்று இருக்கும். அது இப்படித்தான் இருக்கணும்ன்றதெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்னுடையதல்ல, இறைவன் தந்த குழந்தை. அதை நான் வந்து எந்த அளவுக்கு பொறுப்பா பார்த்துக்கணுமோ அதை மட்டும் நான் செய்வேன் என்கின்ற போது பற்றற்ற தன்மை வந்துவிடும். எனது என்ற பற்றிலிருந்து விலகி அதை அதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை தருவதற்காகத்தான் ஒரு குழந்தை சரியில்லை, குணங்கள் சரியில்லை, நடத்தை சரியில்லை என்றால் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு தானம் தந்து விட்டு பிறகு அதை நம் வீட்டுக்கு அழைத்து வருவது என்ற ஒரு சடங்கு. அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு நாள் உடனே நேரம் வீட்டுக்கு வரக்கூடாது. ஒரு நாள் யாரோ தெரிஞ்சவங்க வீட்லயோ நண்பர் வீட்லயோ விட்டுட்டு அடுத்த நாள் போய் அந்த குழந்தையை அழைத்துக் கொள்ளணும். அது இறைவனுக்கு தத்தம் பண்ணி விட்டார்கள். அதனால் ஒரு நாளைக்கு வந்து தாய் தந்தை வீட்டில் அந்த குழந்தை இருக்கக்கூடாது. இந்த ஒரு சடங்காக இங்க தமிழ்நாட்டுல செய்வாங்க. ஆமையா. அப்பையா அந்த உண்மையான கருத்து வந்து அது தெய்வத்தின் குழந்தை ஆனபடினால அதுல பெருசாக அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். ஆனால் அதாவது அதுபடிதான் வளரும் அமைப்புகள் வரும். அதையா ஒரு ஆளுக்கே வித்து அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவத்தை தருவதற்காக ஒரு சடங்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த சடங்கெல்லாம் சேர்த்து பிறகும் அவங்கள அந்த மனப்பக்குவம் இல்லாம திருப்பியும் பிள்ளைகளை கண்டுபிடிச்சு கொண்டு அந்த முதல்ல இருந்த மாதிரி இருந்தா அதுக்கு அர்த்தம் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க விளக்கம் தெரியாது இல்ல. ஆமா ரைட் ஐயா. என்றோ செய்த சடங்கு மறந்து போயிடும். அப்படி இன்னைக்கு ஐயா அந்த அப்படி செய்ததுலே அர்த்தம் இல்லை. ரைட், அதான் ஐயா. ரைட், ஓகே. அதுல ஒரு பயனும் கிடையாது. அதாவது நம்ம செய்துட்டோம், இனிமேல் நல்லதாக இருக்கும் என்ற நம்பிக்கையை தவிர ஆலய வழிபாட்டிலே எல்லா சடங்கு சம்பிரதாயங்களும் ஒரு தற்காலிகமான மன நிம்மதி தருபவையை தவிர நிரந்தர மாற்றத்தை தருவது அல்ல. அப்ப இந்த தோசம் கழிகிறது அப்படி அதெல்லாம் எல்லாம் பொய் தான். எதுவும் கிடையாது. இது மனதுக்கு தருகின்ற தற்காலிகமான நிம்மதி, அவ்வளவுதான். வாழ்க வளமுடன். அடுத்து வராயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா தன ஐயா கேட்டத இந்த ஓசோன் சொல்லுங்கய்யா. அது வந்து ஒரு குறிப்பு. ஓரளவு கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கிராஜுவேட்ன்றதுனால கொஞ்சம் பேசிக்கா ஞாபகம் இருக்கு. ஓசோன் வந்து நார்மலா ஆக்சிஜன் O2 2 ஆக்சிஜன் சேர்ந்து நமக்கு இருக்கும். ஓசோன் வந்து O3 செறிவுற்ற ஆக்சிஜன். அது இயற்கையாகவே இறைவன் வந்து அந்த ஓசோன் படலத்தை நமக்கு பூமியை சுத்தி கொடுத்துருக்கான். அது வந்து protects us from the UV rays, அல்ட்ரா வயலட் ரேஸ். நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அதிகப்படியான அல்ட்ரா வயலட் ரேஸை ஓசோன் வந்து தடுக்கும். அது காலையில வந்து பிரம்ம முகூர்த்தம்லாம் ரொம்ப செறிவோடு இருக்கும். ஓசோன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுதான் தாத்பரியம், வேற ஒண்ணு. செறிவுற்ற ஆக்சிஜன் தான் ஓசோன். அது வந்து நமக்கு நன்மை தரும்.
டைரக்டா ஓசோன் வந்து நம்ம சுவாசிச்ச லங்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகும். பட் அது வந்து இட் as a ozone layer it protects the sun UV rays affecting the people. ஆமாங்கய்யா. அது சொல்லணும்னு தான் நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்லையா. ஆமா, சிறப்பா இருந்தது. அதேதான் பக்தி மார்க்கத்துல வந்து அந்த ஆக்சிஜன் அணுக்கள் கீழே வருகின்ற போது இந்த தலவரிச்சங்கள் எல்லாம் அதை ஈர்த்து ஆமா வெளிப்படுத்துகின்ற போது நமக்கு ஆக்சிஜன் அதிகமா சுவாசித்தோம்னு சொன்னா அதுதான் நமக்கு உயிர் ஒளி காற்று. ஆமா 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 சுவாசத்துல ஆக்சிஜன் சுவாசிக்கிறோம். ஆமா அருந்துகின்ற தண்ணீர்ல வந்து ஆக்சிஜன் தான் நமக்கு உணவை எரிக்கிறதுக்கு பயனாகுது. ஆமா. அதனால ஆக்சிஜனுடைய பெனிஃபிட் அதிகமா கிடைக்கும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க. இப்ப சயின்ஸ் வந்து இப்படி ஒரு ஓசோன்றது O3ன்றது ஓசோன், O2 ஆக்சிஜன். ஆக்சிஜன். ஓகே ஓகேங்க. ஓகே ஓகே. வாழ்க்கை வாழ்க்கை வளமுடன் ஐயா. ஒரு இலகுவான கேள்வி, சிம்பிளான கேள்வி, சுருக்கமான கேள்விகள் ஐயா. இந்த கோயில்கள்ல இந்த பிள்ளை இல்லாதவர்கள் அந்த மரங்கள்ல தொட்டில கட்டி விடுவார்களே, அதுவும் இந்த நம்பிக்கை தான். ஓசோன் அடிப்படையா வச்ச இதா இருக்கு. ஆமா ஆமா. ஏன்னா வேப்ப மரம், அரச மரம், வில்வ மரம் மூணுமே வந்து நமக்கு இந்த ஆக்சிஜன் காற்று அதிகமாக ஈர்த்து கொடுக்கும். அது உயிர் வழி காற்று தான், அது உயிர் காற்று தான் ஆக்சிஜன் சொல்றோம். அப்போ ஒரு நம்பிக்கை, அதாவது தினசரி நாம போய் அந்த சுவாசிக்கிற போது அந்த உயிர் ஆற்றல் நம்மிடத்தில் அதிகமாக வருகின்ற போது உயிர் திணிவு பெறும். உயிர் சக்தியிலையும் உயிர் சக்தியுடைய திணிவு அதிகமாகும். அந்த கவுண்ட்ஸ் சொல்றாங்களே, கவுண்ட்ஸ் அதிகமாகும். அப்போ அது கருவை உருவதற்கான வாய்ப்பு அதிகமாகும். மற்ற ஐயா, இந்த 16 சம்பத்துக்களை சொன்னீங்களே ஐயா, அது அந்த 16 இருக்க சொல்ல முடியுமா? சொல்றேங்க. இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை. அறிவுடைமை, பொறையுடைமை, பொறுமை. இது ஞான களஞ்சியத்திலே இந்த கவி இருக்குங்கய்யா. இருக்குய்யா. ஓகே ஓகே ஐயா. என்னோட கேள்வி ஐயா, பக்தியில இருந்து ஞானம், ஞானம் பிறகு முக்தி. இந்த பக்தி இல்லாதவர்களுக்கு, பக்தி ஆரம்பத்திலிருந்தே பக்தியில் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஞானம் வருமா? ஞானம் என்பது இறை உணர்ந்த அறிவு, தெளிவு இல்லைங்களா ஐயா? இப்போ பக்தி இல்லாதவர்களுக்கு யாருமே கிடையாது. இப்போ தொடக்கத்திலிருந்தே பக்தி என்ற வட சொல்லுக்கு நம்பிக்கை என்று பொருள். இவன் இறைவன் உண்டு என்று நம்புகிறான், அவன் இல்லை என்று நம்புகிறான். 2 பேருக்கும் அடிப்படை நம்பிக்கை. நம்பிக்கையில மாற்றம் இல்லை, அளவிலே தரத்திலே மாற்றம் இல்லை. எந்த அளவுக்கு ஆழ்ந்திருக்கிறார்களோ அப்போ அந்த தடுமாற்றம் இருக்காது. அந்த ஆழ்மை இல்லாத போது தடுமாற்றம் வரும். ஒரு கட்டத்தில் பக்தி இருப்பவன் தனக்கு வேண்டி கிடைக்கல, துன்பம் வருதுன்னு சொன்னா உடனே நாத்திகனா மாறுவான். நாத்தினவனுக்கு கஷ்டம் வந்து சரியா போச்சுன்னா அவன் பக்தன் ஆயிடுவான். ஸோ இது வந்து தெளிந்த நம்பிக்கை அல்ல, இது வந்து ஊசலாடும் நம்பிக்கை. இப்போ தெளிந்த நம்பிக்கை என்பது என்ன? நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் நம்முடைய கர்ம பலன், இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. வழிபாடு என்பது மன அடக்கத்திற்கான ஒரு பயிற்சி. மனம் அடங்கினால் அறம் சார்ந்து வாழ முடியும்.
மனம் எழுச்சி பெற்றால் அறம் தவறி போகும். அப்ப தர்மத்தை மதித்து வாழ்வதற்கு மன அமைதி வேண்டும். அந்த அமைதியை தருவதற்கான ஒரு அலைக்களம் டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க்ஸ். அதை பயன்கொள்வதற்கு ஆலை வழிபாடு. இது மட்டும் போதாது. ஏன்னா அங்கேயே நம்ம இருக்க முடியுமா? ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் தான் இருப்போம். 24 மணி நேரம் அதே நிலையில் இருக்கணும்னு சொன்னா நாம் அந்த பக்குவத்தை பெற்றாக வேண்டும். நாம் வாழ்கிற இடத்தையே கோவிலாக மாற்றிக்கொள்ளணும். குடும்பத்தை ஒரு கோவிலாக மாற்றணும். நமக்குள் ஒரு ஆலயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஊன் உடம்பு ஆலயமாக உணர்கின்ற பக்குவத்தை பெறணும். அது ஞான மார்க்கம், அறிவு வழி. சரிங்களா? ஆமாம், நன்றி ஐயா. அப்போ அந்த பக்தி என்று சொல்லி பக்தியிலேருந்து ஞானம், பக்தி மார்க்கத்திலேருந்து ஞான மார்க்கத்துக்கு வந்தவன்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப பக்தியில் உள்ளவர்களுக்கும் ஞானம் யாரும் பெற்றது கிடையாது. நாத்திகர்களும் ஞானம் பெற்றது கிடையாது. அவன் இருக்குன்றான் இல்லைன்றான், அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர 2 பேருக்கும் தெளிந்த அறிவு கிடையாது. கடவுளை இருக்கிறது என்று நம்புவதற்கும் இல்லை என்று மறுப்பதற்கும் கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். கிளிப்பிள்ளை என்ன பண்ணும்? நம்ம என்ன சொல்றோமோ அது திருப்பி சொல்லும். அந்த அறிவு இருந்தா போதும். இவன் நாத்திகன், அவன் ஆத்திகன். ஆனால் கடவுள் உண்டு என்றால் எப்படி என்று விளக்குவதற்கும் இல்லை என்றால் எப்படி என்று மறுப்பு விளக்கம் சொல்வதற்கும் தெளிந்த அறிவும் அனுபவமும் இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஞானம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. குரு பக்தி இல்லாமல் ஞானம் கிடைக்குமா? முடியாது. முடியாது. உருவன்றிய நின்று உருவம் புனைக்கும், கருவன்றிய நின்று தான் கருவாகும், அருவன்றிய நின்ற மாயப்பிரானை குருவன்றி யாருக்கும் கூட ஒண்ணாதே தீர்ப்பை தந்துவிட்டார் திருமூலர். அங்கே தெய்வ நம்பிக்கை, இங்கே குரு நம்பிக்கை. அது தெய்வ பக்தி, இது குரு பக்தி. நம்பிக்கை இல்லாம விளக்கம் கிடையாதுங்கய்யா. சோ அங்க தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறான், இங்க குருவின் மீது நம்பிக்கை வைக்கிறான். அங்க தெய்வம் பேசாது, குரு பேசுவார். அப்ப தெய்வ நம்பிக்கை ஸ்திரமாக இருந்தால் தகுந்த குருவிடத்திலே தெய்வம் அனுப்பி வைக்கும். சரிங்களா? தெய்வ நம்பிக்கை ஸ்திரமாக இல்லை என்றால் அங்கேயே நிப்பாட்டி வைக்கும். கோவிலே சுத்திட்டு இருன்னு குருவிடத்தில் அனுப்பி வைக்காது. அப்படியே குருவிடத்தில் அனுப்பி வைச்சாலும் அவர் நல்ல குருவாக இருக்க மாட்டார், போலி குருவாக இருப்பார். அப்போ பணம், செல்வம், பெண்மை எல்லாம் பறி போகும். இப்ப ஐயா, எங்கள் பலருக்கு வேதாத்திரி மகரிஷியோட பார்ப்பதற்கு, அவருடைய அறிமுகம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவரை நாங்கள் பிரச்சனை இல்லைங்கய்யா. மகான்களுடைய எல்லோருமே பிரபஞ்ச காலத்துல லயித்திருப்பார்கள். அவருடைய அறிவும் அனுபவமும் பிரபஞ்ச காலத்துல எப்போ நிறைந்திருக்கும். எப்போ அதை பற்றி நாம் சிந்தித்தாலும் அவர்கள் நம்முடைய அறிவோடு தொடர்பு கொண்டு அந்த கருத்தை நமக்கு விளக்கி சொல்வார்கள். அது புரியுது ஐயா. நான் கேட்க வந்தது, இப்ப மகரிஷியோட நேரடியாக கற்க வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த வேதம் இல்லை. அவரவர் சுய முயற்சியும் ஆர்வம் தான் காரணமே தவிர மகரிஷியை நம்ம நேரடியாக சந்திக்க முடியல என்பது பெரிய பேதம் இல்லை. ஓகே, அழகா சொன்னீங்க. ஆனா ஐயா, அந்த பக்தி கிடைப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் தானே ஐயா? எந்த பக்திங்க? குரு பக்தி. ஏற்படுவதற்கா? குரு பக்தி ஏற்படுவதற்கு. ஆமா, அது டைம் எடுத்துக்கலாம். சில பேருக்கு உடனே வரும், சில பேருக்கு தொடர்ந்து அந்த பயிற்சி செய்யத்தான் உறுதிப்படும். கிடைப்பது இன்ஃபர்மேஷன் இல்ல. நான் கேட்கிறது ஐயா, மகரிஷியை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு அந்த குரு பக்தி
சற்று விரைவாக கிடைக்கும். மகர்ஷி கிட்டயே நேரடியாக தீட்சை பெற்று ஓடி போனவர்கள் ஏராளம். நான் மகர்ஷி தீட்சை பெறல, ஆசிரியர்கிட்ட நான் தீட்சை பெற்றேன். ஆனா மகர்ஷி கையால் தீட்சை வாங்கினவர்களை பல பேர் ஓடி போனதை நான் சந்திச்சிருக்கிறேன். நான் அன்னைக்கே தீட்சை பெற்றேங்க ஐயா, சாமி கிட்டே நேரடியே வாங்கினேன்பாங்க. 100% உண்மையா, காப்பாத்திக்கலையே. உண்மைதான். அதனால ஒரு பேதமும் இல்லை. குரு சக்தி பிரபஞ்சத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த குருவோட சக்தி, குருன்னா என்னன்றதுக்கு மகரிஷி ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தாரு. நேற்றுக்கு நம்ம உலக சர்வ யோகா இது மெடிடேஷன் டே, தியான தினம் கொண்டாடணும் நம்ம சென்டர்ல. விளக்கு ஏத்தணும். அது மகரிஷி ஒரு அழகான உதாரணம் சொன்னாரு. குத்து விளக்கு இருக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு. ஆனா அந்த நெருப்பு வந்து எங்கேயோ வெளியில இருந்து கொண்டு வந்து அந்த நெருப்பு கொண்டு வந்துதான் நம்ம விளக்கை ஏத்துறோம். அந்த நெருப்பு தான் குரு அப்படின்னு அழகா சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா சொன்னாரு. அவ்வளவுதான். குருன்னா யாருன்னா அந்த நெருப்பு தான். அவ்வளவுதான், முடிஞ்சு. குறித்து என்னை அறிவித்த குருவே. அவ்வளவுதான். ஆமாய்யா, வாழ்க வளமுடன். அழகா இருக்கு. அது எல்லாம் சொன்ன மாதிரி அது எந்த வேறுபாடும் இல்லை. அவங்களுடைய முயற்சி தாங்க, சுய முயற்சி தான். அந்த அறிவு தேடலும் இருந்தா நிச்சயம் குரு தானா சக்தி வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி சக்தி வருதோ இல்லையா, அந்த ஞானமும் அறிவும் தேவையானதுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. ஆமா, அது என்னுடைய அனுபவபூர்வமாக நானும் நிறைய பார்த்துட்டேன். எல்லாருக்கும் அந்த உணர்வு கிடைக்கும். அது ஒன்றும் தவறே இல்லை, சந்தேகம் இல்லை. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நாங்கள் இத்துடன் இன்றைய இந்த கேள்வி பகுதியை நிறைவு செய்வோம். இன்றைய குருவின் குரல் வகுப்பு 71 சிறப்பாக நமக்கு வழங்கிய முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு,